பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு செய்தி தெரியுமா? அட என்ன பட்டக்கா, இப்படி தலை தெறிக்க ஓடி வந்து செய்தி தெரியுமானா நான் என்னத்தை கண்டேன்? நம்ம 3வது தெரு சாந்தி இருக்கால? ஆமா சாந்திக்கா, இப்போ அவங்களுக்கு என்ன? அட சொல்ல வரத முழுசா கேளு பிள்ளை. சரி சரி சொல்லுங்கக்கா. உனக்கே தெரியும்ல, ஒவ்வொரு வாரமும் வானொலியில தவறாம ஒருங்கிணைந்த பண்ணையம் நிகழ்ச்சிய இங்க வந்து கேட்பேன்ல. ஆமா, இப்போ அதுக்கு என்னக்கா? அப்படி ஒவ்வொரு வாரமும் கேட்டுட்டு போய் சாந்திக்கிட்டையும் அந்த விவரங்களை எல்லாத்தையும் சொல்லுவேன். அவளும் கேட்டுவிட்டு என்ன மாதிரியே ஆடு மாடு கோழி வாத்துன்னு வளர்க்க ஆரம்பிச்சிட்டா. நல்லது தானக்கா, நம்மள மாதிரியே 4 பேரும் முன்னுக்கு வந்தா சந்தோஷம் தானே. நீ சொல்றது சரிதான், நாம மட்டும்தான் அப்படி யோசிக்கிறோம். ஆனா அந்த சாந்தி இருக்காளே. என்னக்கா சாந்தி அக்கா அப்படி என்ன பண்ணுனாங்க? ஆடு மாடு கோழி வாத்து எல்லாம் என்ன மாதிரியே வளர்க்குறதெல்லாம் சரிதான். ஆனா என்னை விட கூடுதலா கினி கோழியாமே. இப்ப அதையும் எல்லாம் சேர்த்து வளர்க்குறா. நான் மட்டும் வாரம் விடாம போய் அவளுக்கு எல்லா தகவலையும் சொன்னேன்ல. ஆனா அவ பாரு, கினி கோழி வாங்கி வளர்க்குறத பத்தி மூச்சு கூட விடல. அக்கா அவ்வளோதானே, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இப்போ என்ன, உங்களுக்கு கினி கோழி வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அம்புட்டு தானே? முத்தழகு, அப்படின்னா இப்ப நாம அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோமா? ஆமாக்கா. ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கினி கோழி வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. நாம கவனமா கேட்போம். பொதுவாக கால்நடைகளை நம் நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பை பண்ணையாளர்கள் பெரிதும் விரும்பி வளர்த்துட்டு வராங்க. கால்நடைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கறவை மாடு வளர்ப்பு, செம்மறியாடு, வெள்ளாடு, வெண்பன்றி மற்றும் முயல் வளர்ப்பு ஆகிய பண்ணை முறைகளையும், கோழிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இறைச்சி கோழி, முட்டை கோழி மற்றும் நாட்டுக்கோழிகளை பெரிதும் வளர்த்து வர்றாங்க. ஆனால் இந்த மாற்று இன கோழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோழிகளுக்கு மாற்றாக வளர்க்கப்படக்கூடிய ஜப்பானிய காடையாகட்டும், இல்லை வாத்துக்கள், வான்கோழி மற்றும் கினி கோழிகளை நம்ம மாற்று இன கோழிகள் என நம்ம அழைக்கிறோம். இந்த மாற்று இன கோழிகளினுடைய முட்டை மற்றும் இறைச்சிகளை தங்கள் உடல் நலனில் அக்கறையுள்ள மக்கள் அதிகம் விரும்புவதால் இந்த மாற்று இன கோழிகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. பொதுவாக கால்நடை மற்றும் கோழிகளை பல்வேறு வளர்ப்பு முறைகளில் நாம் வளர்க்கலாம். குறிப்பாக புறக்கடை முறை, அதாவது மேய்ச்சல் முறைன்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு பெயர் சொல்லணுன்னா திறந்த வெளி வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லலாம். 2வது முறையாக கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் முறை, அதாவது நைட்டு மட்டும் நம்ம ஷெல்டர் மாதிரி கொட்டகையை அமைத்து பகலில் கால்நடைகள் மற்றும் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முறை கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் முறை. 3வது முறையாக கொட்டகை முறை, அதாவது கொட்டகைக்குள்ளாகவே நம்ம வெளியில் கோழிகளையோ இல்லை மற்ற கால்நடைகளையோ விடாமல் கொட்டகை முறையிலேயே நம்ம கொட்டகைக்குள்ளேயே அடைத்து
வளர்ப்பது நம்ம வந்து கொட்டகை முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பண்ணையாளர்கள் தங்களிடம் உள்ள இடவசதி மற்றும் பொருளாதார வசதியை பொறுத்து தான் நம்ம வந்து கால்நடை இனங்கள் ஆகட்டும் இல்லை கோழிகள் ஆகட்டும் அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப தனித்தனி தொழிலாகவும் நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம். அதாவது ஒரு கறவை மாடு வளர்ப்புனா கறவை மாடு மட்டும் தனியாக பண்ணுறது, இல்லை வெள்ளாடுனா வெள்ளாடு மட்டும் தனியாக பண்ணுறது, நாட்டுக்கோழினா நாட்டுக்கோழியை மட்டும் தனியாக பண்ணுறதுன்ற மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியாக தொழிலாக பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை நம்ம ஒருங்கே இணைத்து ஒரே தொழிலாகவும் நம்ம வந்து செய்து வரலாம். அதாவது இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கொன்று சார்புடைய தொழில்களை நம்ம ஒன்றிணைத்து செய்யும் பண்ணை முறையே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறை செய்கிறதுனால ஒரு தொழிலில் கிடைக்கக்கூடிய விளைபொருளானது மற்றொரு தொழிலுக்கு உள்ளீடு பொருளாக இருக்க வேண்டும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு தொழிலுக்கும் சார்ந்த தொழில்களை தான் நம்ம ஒன்றிணைக்க முடியும். ஒன்றுக்கொன்று சார்ந்து இல்லாத இருக்கக்கூடிய தொழில்களை தனித்தனியாக தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கொண்டு வர்றது மிகவும் கடினமாக இருக்கும். ஆக இப்போது நம்ம என்ன செய்யலான்னா, இந்த வீட்டு தோட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் கினி கோழிகளை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கினி கோழிகள் அப்படின்னா நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வரக்கூடிய பண்ணையாளர்கள் வந்து நான் ஜூவில் தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்களே வந்து கோழியின ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் கோழியின ஆராய்ச்சி நிலையத்தில் தரத்தில் பின்னுக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவற்றினுடைய தரத்தை உயர்த்த மாதிரியான திட்டங்களை வகுக்கும் பொழுது நாங்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான ஒரு திட்டத்தை வகுத்தோம். அது வந்து ரொம்பவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வந்தது. இந்த திட்டம் வந்து 2010-12 பண்ணோம். ஆனால் இன்றும் கூட இந்த விவசாய மக்கள் வந்து அந்த கினி கோழி வளர்ப்பை வந்து தொடர்ந்து செய்துட்டு வராங்கன்றது ரொம்பவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கினி கோழிகள் வந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும். நடுவில் வந்து வெள்ளை வெள்ளையாக ஒரு ரவுண்டாக வட்ட வடிவில் புள்ளிகளை கொண்டு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இது. அதனால் இந்த கினி கோழிகளை நம்ம வந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது, காஞ்சிபுரம், ஆரணியில் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது வந்து கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் வந்து கிடைக்கும். ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருந்த பாலக்காடு அந்த மாதிரி ஏரியாவில் அதிகமாக வந்து இந்த கினி கோழிகளை வளர்க்குறாங்க. இந்த கினி கோழிகள் வந்து ஒரிசாவில் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது, வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக தேவைப்படுது, கேரளாலையும் அதிகமாக தேவைப்படுறதுனால இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் கினி கோழிகள் வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்கள் நம்ம வெளி மாநிலங்களுக்கு கூட இந்த கினி கோழிகளை வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. இந்த இந்தியாவில் கினி கோழிகளோட உற்பத்தியானது எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோழி, காடை மற்றும் வாத்து அதற்கு அடுத்தபடியாக தான் வந்து இந்த கினி கோழிகள் இருக்குது. இன்னும் இந்த கினி கோழி வளர்ப்பு வந்து ரொம்பவும் பிரபலமாக ஆகலை. எங்களாலான உதவியை நாங்கள் செய்துட்டு வரோம் இந்த கினி கோழிகளை பிரபலப்படுத்துவதற்காக. பெரும்பாலும் இந்த கினி கோழிகள் இறைச்சிக்காக தான் வளர்க்கப்படுகின்றன. இவை வந்து புறக்கடையில் சிறு சிறு குழுக்களாக வளர்க்கப்பட்டு வருகிறது இப்போது. இவற்றினுடைய இறைச்சி மற்றும் முட்டையானது நிறைய சத்து பொருட்களை கொண்டுள்ளது. இவற்றை வீட்டு தோட்டங்களில் வளர்க்குறதுக்கு எது பெஸ்ட்டு, எது வந்து சிறந்த கோழி இனம்னு கேட்டிங்கன்னா அது கினி கோழி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கினி கோழிகள் வந்து தோட்டங்களில் இருக்கக்கூடிய புழு, பூச்சி, நத்தைகள் அதை சாப்பிடுது, புல் பூண்டு எல்லாத்தையும் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த நெற்பயிர்களில் கூட இல்லை தோட்டப்பயிர்களினுடைய வேர்களை இது சேதப்படுத்துறது இல்லை. அதனால் இது வந்து கார்டன் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாய தோட்டத்திற்கு ஏற்ற நண்பன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கினி கோழி. இந்த கினி கோழிகள் ஏன் வளர்க்குறோன்னா, இறைச்சிக்காகவும் வளர்க்குறோம், முட்டைக்காகவும் வளர்க்குறோம், கினி கோழி குஞ்சு உற்பத்திக்காகவும் வளர்க்குறோம், அழகுக்காகவும் நம்ம வந்து வளர்க்குறோம், விவசாய தோட்டத்திற்காகவும் வளர்க்குறோன்றதை ஒரு புதுசாக நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த தோட்டத்தில் இது இருந்ததுன்னா தோட்டத்துக்கு நம்ம வந்து ஃபெர்டிலைசர்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. இதனுடைய எருவானது உரமாக நமக்கு வந்து பயன்படுது. அதில் இருக்கக்கூடிய அந்த களைகளை இது எடுக்கிறதுனால பெஸ்ட் வீடிசைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. களைகளை எடுக்கக்கூடிய
உயிரினம் அப்படின்னு இதை வந்து அன்பாக அழைக்கிறாங்க. அதே போல் தோட்டங்களுடைய நண்பன் அப்படின்னும் இதை வந்து அழைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பம்சமும் இதில் இருக்குது. என்னென்னா, இந்த கினி கோழிகளை நீங்கள் வந்து செல்ல பிராணியாகவும் நீங்கள் வளர்க்கலாம். ஏன்னா இது நிறைய கத்திக்கிட்டே இருக்கும், சத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் ப்ராப்பர்ட்டியில், உங்கள் வயல்வெளிகள்லையோ உங்கள் வீட்டுக்கருகிலையோ இந்த கினி கோழிகளை வளர்த்திங்கன்னா ஒருத்தரையும் அண்ட விடாது. ஏன்னா யாராவது வந்தாங்கன்னா நாய் கூட கெட்டது இந்த கினிக்கோழிகளோட சவுண்டு அந்த அளவுக்கு சத்தம் போடும். அதனால் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாய் வளர்க்குற மாதிரி இப்போ கினிக்கோழிகளையும் நம்ம வந்து வீடுகளில் நம்ம வந்து வளர்க்கலாம். அதனால் தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஏற்ற இனம்னு பார்த்திங்கன்னா இந்த கினிக்கோழிகளை நம்ம வந்து சொல்லலாம். அதே போல் இந்த கினிக்கோழிகள் வளர்க்கும்போது அந்த பண்ணைக்கு அருகில் உள்ள இல்லை வீட்டுக்கு அருகில் பாம்பு தொல்லைகள் இருக்காது. ஏன் பாம்பு தொல்லைகள் இருக்காதுன்னா, இந்த கினிக்கோழிகள் வந்து அவ்வளோ சத்தம் போடும். அந்த சத்தத்தை போட்டே இந்த பாம்பு பயந்து ஓடுற அளவுக்கு சத்தம் போடும். இது பாம்போட எதிர்த்து சண்டை போட்டு அந்த பாம்பை சாகடிக்கிறது அதை விட நமக்கு வந்து அந்த சத்தத்தினாலேயே பார்த்து பயந்து ஓடிடும். நம்மளும் சத்தம்னா என்ன சத்தம் போடுது, இது கோழி வந்து அளவுக்கு அதிகமாக சத்தம் போடுதே, நம்மளும் வந்து பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிருவோம், ஏதோ ஒன்று இங்கே வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவோம். அதே போல் இது மற்ற விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும். ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற விலங்குகள்லாம் இல்லை, அந்த நாய், நரி, பூனை அதெல்லாம் வருதில்ல, கீரிப்பிள்ளை அதெல்லாம் வரும்போது இது பறக்கும், நல்லா பறக்கும். பறக்கிறதுனால அது பார்த்திங்கனாவே அந்த கினிக்கோழிகளோட உடல் வந்து என்னமோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா உடல் வந்து 1 கிலோ 1.5 கிலோ அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதனோட ரெக்கை இருக்குது பாருங்கள், அது பார்க்க அழகாக ரவுண்டாக இருக்கிறதுனால ரெக்கையோட சதவீதம் ரொம்ப அதிகம். அதனால் வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாகவும் அழகாகவும் நமக்கு வந்து இருக்குது. அதே போல் வீட்டு தோட்டங்களில் வளர்க்கும்போது மண்ணில் புழு, பூச்சி மற்ற களைகளை உண்பதனால சிறந்த பூச்சிக்கொல்லி உயிரியாகவும் நம்ம வந்து இது பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இது நாட்டுக்கோழிக்கு இணையான நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது. நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகம். அதனால் இதற்கு தேவையான மருத்துவ செலவு குறைவு. இதுக்கு வேக்சின் போடணுமா? வேண்டாம், வேக்சின் தேவையில்லை. அதே போல் நிறைய எந்த ஒரு இதுவும் நமக்கு மெடிசன்ஸும் இதுக்கு வந்து மருத்துவமும் இதுக்கு தேவையில்லை. அதே போல் அப்படியே வந்து ஒரு வெள்ளை கழிச்சல் நோய் வருது அப்படின்னா அதுக்கு தக்கனவாறு தடுப்பூசி வந்து இதுக்கு அளித்தா மற்ற கோழிகளோடு இது சேர்த்து வளர்க்கும் போது இதுக்கு தடுப்பூசி போடலாமே தவிர இது மட்டும் தனியாக நம்ம வளர்க்குறோன்ற பட்சத்தில் வீட்டு தோட்டங்களில் இதுக்கு தடுப்பூசி தேவைப்படாது. இதனோட இறைச்சியானது சிறந்த விலங்கின புரதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் இந்த வீட்டு கோழியாக வளர்த்தாலும் இவை காட்டுக்கோழிகளினுடைய இறைச்சியை போல் நல்ல நறுமணத்துடன் இருக்கும். நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட்டவங்களுக்கு இது தெரியும். நாட்டுக்கோழி சாப்பிட்டவங்களுக்கு அந்த இறைச்சியை விட இந்த கினிக்கோழி இறைச்சி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பார்த்துட்டு நான் சொன்னது என்னன்னு எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? ஆனால் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப பிரபலமாகாமல் இருக்கிறதுனால நம்ம மக்களுக்கு இது இந்த இறைச்சியினுடைய சுவை தெரியல. ஆனால் இது வந்து பிராய்லர் கோழி மாதிரி, அதாவது இறைச்சி கோழி மாதிரி இறைச்சி வந்து அதிகமாக இருக்காது. நாட்டுக்கோழிகளில் இறைச்சி அதிகமாக இருக்குமா? இருக்காது. எலும்பும் தோலுமாக தான் இருக்கும் நாட்டுக்கோழி. என்ன எலும்பு தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து கிட்டத்தட்ட நாட்டுக்கோழி மாதிரியே தான், பட் அதை விட நறுமணம் அதிகமாக இருக்கும். அதே போல் கலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இறைச்சியினுடைய வண்ணமானது நல்ல சிவப்பாக இருக்கும். நாட்டுக்கோழியினுடைய இறைச்சியினுடைய வண்ணத்தை விட, சிவப்பை விட கினிக்கோழியினுடைய இறைச்சியினுடைய சிவப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதே போல் எல்லா தட்பவெட்ப நிலைகளிலும் இது நன்றாக வளரும் திறன் கொண்டது. வீட்டுக்கு, வயலுக்கு, காவலுக்கு இது சிறந்ததாக வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது தோட்டங்களில் இருக்கக்கூடிய இலைகள், கீரைகள், புற்கள் அந்த மாதிரி பொருட்களை இது உண்ணுவதனால இவற்றுக்கு ஆகக்கூடிய தீவன செலவும் குறைவாக இருக்குது. அதே போல் இவற்றுடைய இறைச்சி கேமி நறுமணத்துடன் இருக்கிறதுனால மட்டுமல்லாமல் நிறைய வைட்டமின்கள் இருக்குது, குறைந்த அளவு கொழுப்பு சத்து இருக்கிறதுனால சிறியவங்க வயசானவங்க வர அனைவருமே இந்த கினிக்கோழி இறைச்சியை நம்ம வந்து இதை கருத்தில் கொண்டு நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கோழியின் ஆராய்ச்சி நிலையம் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ரகம்தான் இந்த நந்தனம் கினிக்கோழி 1.
இந்த நந்தனம் கினிக்கோழி 1ன்ற ரகம் இறைச்சிக்காக உற்பத்தி செய்யப்பட்ட ரகம். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இது ஒரு நாள் வயதுடைய இளம் கினிக்கோழி குஞ்சினுடைய எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் தான் இருக்கும். அந்த 25 கிராம் இருக்கக்கூடிய ஒரு இளம் கினிக்கோழி குஞ்சானது 12வது வாரத்தில் 1 கிலோ வருது. அதாவது கிட்டத்தட்ட இது நாட்டுக்கோழி உற்பத்தி மாதிரியே 12வது வாரம், அதாவது 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரை வரும். இதனுடைய வளர்ப்பு முறையானது அப்படியே நீங்கள் நாட்டுக்கோழியை வளர்த்திங்கன்னா கினி கோழியை வளர்க்குறதுல சிரமமே இருக்காது. நாட்டுக்கோழி எப்படியெல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்களோ அதே முறையில் நம்ம வந்து கினி கோழிகளையும் நம்ம வந்து வளர்க்கலாம். இதனுடைய இறைச்சிக்காக நம்ம இதை கினி கோழியை விற்பனை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 16 வாரம், அதாவது 3லேருந்து 4 மாதத்தில் நமக்கு வந்து விற்பனை பண்ணலாம். அப்போ அதனுடைய உடல் எடை வந்து ஒரு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் இருக்கும். இது வந்து முட்டை எப்போ வந்து இட துவங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24வது வாரத்தில் இது வந்து முட்டை இட துவங்கிறது. இந்த முட்டை உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கினி கோழி ஒரு வருஷத்துக்கு 150லேருந்து 160 வரை முட்டையை வந்து இடும். இனப்பெருக்கத்திற்காக கினி கோழிகளை வளர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சேவல் பெட்டை விகிதம் வந்து 1க்கு 4, ஒரு சேவலுக்கு 4 பெட்டையை நம்ம வந்து கினி கோழிகளை நம்ம வந்து கொடுக்கணும். இதனுடைய குஞ்சு பொரிப்பும் காலம்னு பார்த்தீங்கன்னா 27 நாள். கிட்டத்தட்ட இது வந்து வான்கோழி குஞ்சு பொரிக்கும் காலம் மாதிரி இருக்கு. நல்லா குஞ்சு பொரிப்பும் தன்மைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60%. 100 முட்டை வச்சிங்கன்னா 60 கோழி குஞ்சு கினி கோழி குஞ்சு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கும் வந்து அந்தந்த பருவத்துக்குரிய தீவனத்தில் நமக்கு வந்து இளம் குஞ்சு பருவம், அதாவது முதல் 4 வாரத்துக்கு குஞ்சு தீவனமோ, அடுத்த 4 வாரத்துக்கு வந்து இளம் குஞ்சு பருவ தீவனம் வந்து முதல் 4 வாரத்துக்கு, குஞ்சு தீவனம் வந்து அடுத்த 4 வாரம், அதாவது 8வது வாரம் வரைக்கும், வளர்ப்பருவ தீவனம் வந்து 20வது வாரம், 9வது வாரத்துலேருந்து 20 வாரம் வரைக்கும், முட்டை பருவ தீவனம் இனப்பெருக்க பருவ தீவனத்தை 20 வாரத்துக்கு மேலேயும் நம்ம இந்த கினி கோழி குஞ்சுகளுக்கு வளர்க்கலாம். இந்த கினி கோழி குஞ்சுகளை நாட்டுக்கோழி குஞ்சுகள் மாதிரியே நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். இந்த முட்டை கோழிகளை நம்ம வந்து உற்பத்தி பண்ணும்போது இது வந்து ஒரு கினி கோழிக்கு வந்து 3 சதுர இடைவெளி தேவைப்படுது, 3 சதுர அடி வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. பெட்டைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 சதுர அடி. இதே வந்து கினி கோழி சேவலுக்கு ஒரு 3 சதுர அடி வேணும். அதாவது இது 5-6 மாதத்தில் இது முட்டையிட துவங்கும். ஒரு கினி கோழி சராசரியாக நமக்கு ஒரு ஆண்டிற்கு வந்து 150லேருந்து 160, இல்லைன்னா சில கினி கோழிகள் 180 முட்டைகள் வரையும் கூட நமக்கு வந்து போகுது. இதே போல் முட்டை கோழிகளுக்கு மாதிரி 16 மணி நேரம் தொடர்ச்சியான விளக்கு வந்து நமக்கு மின் ஒளி வந்து இதுக்கு வந்து தேவைப்படுது. பல்பு வந்து இதுக்கு நம்ம போடணும். அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணையாளர்கள் வந்து கினி கோழிகளை தோட்டங்களில் வளர்த்து நம்ம வந்து இறைச்சிக்கான கினி கோழிகளையும் வளர்க்கலாம், முட்டைக்கான கினி கோழிகளையும் வளர்க்கலாம். முட்டைக்கான கினி கோழிகளை வளர்க்கும் போது இந்த கினி கோழிகள் வேற எங்கேயாவது போயிட்டு முட்டை போடுறக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அது முட்டை போடுறதுக்கு நமக்கு டம்மி எக்குன்ற ஒரு முட்டையை வந்து ஒரு குழி தோண்டி வச்சிட்டோம்னாவோ, இல்லை வந்து ஒரு மூலையில் இருட்டான பகுதியில் ஒரு பள்ளம் ஏற்படுத்தி அதில் வந்து வைக்கோலெல்லாம் போட்டு ஒரு முட்டையை வச்சோம்னாவோ இந்த கினி கோழி தொடர்ந்து அங்கே போய் முட்டையிட நம்ம தூண்ட செய்யலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கினி கோழிகளோட முட்டைகள் வந்து தெரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து வாய்ப்புகளை நம்ம குறைத்து அதிகளவு முட்டை உற்பத்தியை நம்ம பெருக்கலாம். ஆக வீட்டு தோட்டங்களில் கினி கோழிகளை ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் நம்ம வந்து வளர்க்கும் பொழுது இறைச்சிக்காகவும் வளர்க்கலாம், முட்டைக்காகவும் வளர்க்கலாம். வளர்த்து நல்ல அதிக லாபம் பெறுமாறு பண்ணையாளர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பட்டக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கினி கோழி வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவல்லி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? கேட்டேன் முத்தழகு. இப்பதான் புள்ள எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வீட்டு தோட்டங்களில் கினி கோழிகளை இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் வளர்த்தா நாம் அதிகமாக லாபம் பார்க்கலான்னு அழகாக புரிய வச்சுட்டாங்க. ஆமா முத்தழகு, இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சாந்தி கமுக்கமா வேலைகளை பார்த்துருக்கா பாரேன். அவகிட்ட இதை நான் கேட்காம விட போறதில்ல. அக்கா விடுங்க, நமக்கு தான் இப்போ விவரங்க தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன? ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கினி கோழிகளை இவங்க சொன்ன முறைப்படி வளர்த்தோம்னா வருமானம் பெருக போகுது. ஆமா முத்தழகு, விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அந்த சாந்தியை விட எப்படி முன்னுக்கு வந்து காட்டுறேன்னு பாரு. அக்கா, தொழிலில் போட்டி இருக்கலாம், பொறாம தான் இருக்கக்கூடாது. என்ன நான் சொல்றது? அதுவும் சரிதான்.
நாட்டுல பல கோழி நாம் வளர்க்க எற்ற கோழி. தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினி கோழி. தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினி கோழி. நாட்டுல பல கோழி புறக்கடை வளர்ப்புக்கும் புரதச்சத்து தேவைக்கும் பொருளாதார மேன்மைக்கும் புது புது ரக கோழி. நாட்டுல பல கோழி குறைஞ்ச செலவுல கூடுதலா எடை கிடைக்கும். ஏழை மக்களுக்கு ஏற்றம் தரும் கினி கோழி. ஏழை மக்களுக்கு ஏற்றம் தரும் கினி கோழி. தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினி கோழி. தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினி கோழி. பண்ணை தொழில் முனைவோர்க்கு பாங்கான ரகம் இது. மிகு சுவை இறைச்சி தரும் மேம்பட்ட ரகமிது. ஆயுள் அதிகமுள்ள ஆற்றல் மேம்பட்ட முத்து வண்ண கினி கோழி முட்டை வைக்கும் வருஷம் எல்லாம். நாட்டுல பல கோழி நாம் வளர்க்க ஏற்ற கோழி ஏற்ற கோழி. தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினி கோழி. தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினி கோழி. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். மானாவாரி பருத்தி சாகுபடியில் ஊட்டச்சத்து மேலாண்மை. வெள்ளைத்தங்கம் மற்றும் நார்பயிர்களின் அரசன் என்று அழைக்கப்படும் பருத்தி பொருளாதார முக்கியத்துவம் பெற்ற ஒரு பணப்பயிராகும். பருத்தி பயிர் நமது நாட்டின் சமூகவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கின்றது. பருத்தி செடிகள் நன்றாக வளர்வதற்கும் உயர் விளைச்சல் தருவதற்கும் சரியான ஊட்டச்சத்து அவசியமாகிறது. மண்ணின் ஊட்டச்சத்து குறைபாடு, காலநிலை மாற்றங்கள், குறைவான காற்றின் ஈரப்பதம் போன்ற காரணிகள் பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றன. பருத்தி உற்பத்தியை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான காரணிகளில் ஊட்டச்சத்துக்களும் ஒன்று. பெரும்பாலும் மானாவாரி பகுதியில் உள்ள மண் வறட்சி நிலவும் போது ஊட்டச்சத்து குறைவாக காணப்படும். பருத்தியில் அதிக விளைச்சல் பெற ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே பருத்தி பயிர் நன்கு வளர 16 வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. அவற்றில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்றவை வளிமண்டலத்தால் வழங்கப்படுகின்றன. மேலும் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்தின் மூலமும் வழங்கப்படுகின்றன. நீண்ட காலமாக மீதமுள்ள 10 வகையான ஊட்டச்சத்துக்களையும் மண் தொடர்ச்சியாக பயிர்களின் வளர்ச்சிக்கு வழங்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது மிகவும் சிக்கலான ஒன்றாகும். ஏனெனில் பருத்தியின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி ஒரே நேரத்தில் நடைபெறும். பருத்தியில் காய்கள் நன்கு பிடிப்பதற்கு ஊட்டச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது. காய்கள் பிடிக்கும் தருணத்தில் பருத்தி செடிகளுக்கு ஊட்டச்சத்து குறைவாக வழங்கப்படுவதால் வேரின் வளர்ச்சி குறைந்து இறுதியில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறன் குறைந்து நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி உற்பத்தியும் குறையும். மானாவாரி பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை பயிர் வளர்ச்சி, நோய்களின் தாக்கம் மற்றும் தீவிரத்தன்மை ஆகிய முக்கிய பங்கு வகிக்கின்றது. சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை தாவரத்தின் வீரியம், நோய் எதிர்ப்பு மற்றும் அழுத்த சூழ்நிலைகளை தாங்கும் திறனை அதிகரிக்கும். அதே சமயம் ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது அவற்றின் ஏற்ற தாழ்வுகள் பயிரில் தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கும். இதனால் பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை மிக அவசியமாகிறது. பருத்தியில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களைந்து உற்பத்தியை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக தழைச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். செடி வளர்ச்சி குன்றி காணப்படும். செடியின் கீழ் மட்டத்தில் உள்ள இலைகள் வெளிர் பச்சை அல்லது பழுப்பு நிறமாக மாறிவிடும். இலைகளின் மேல் பாகம் காய்ந்து காணப்படும். காய்பிடிக்கும் திறன் குறைந்து காணப்படும். இதற்கான மேலாண்மையானது
செடி வளர ஆரம்பித்து புதிய இலைகள் அதிகம் தோன்ற தொடங்கும் பொழுது தழைசத்தின் தேவை அதிகரிக்கும். எனவே விதைத்த 60வது நாள் வரை தழைசத்து செடியின் தேவைக்கு ஏற்ப கிடைக்க வேண்டும். தழைசத்து பற்றாக்குறை தென்பட்டவுடன் 200 லிட்டர் நீரில் 2 கிலோ யூரியாவை கரைத்து அதனுடன் ஒட்டும் திரவம் சேர்த்து 30 மற்றும் 60வது நாள் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக மணிச்சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். இலைகள் அதிக கரும்பச்சையுடன் சிறுத்து இருக்கும். செடி வளர்ச்சி குறைந்து குறைவான பக்க கிளைகளுடன் காணப்படும். பூப்பது மற்றும் காய்ப்பது தாமதமாகும். பூக்கள் மற்றும் காய்கள் எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். மணிச்சத்து குறைபாடு வேர் அமைப்பை பலவீனப்படுத்தும். மேலும் வேர் அழுகல் மற்றும் வாடல் நோய்களால் எளிதில் பாதிக்கப்படும். இதற்கான மேலாண்மை முறைகளாவன: 200 லிட்டர் தண்ணீரில் 4 கிராம் ATP கரைசலை இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் தெளிந்த நீரை மேலாக எடுத்து 10 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக 2 முறை தெளிக்க வேண்டும். அடுத்ததாக சாம்பல் சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். சுண்ணாம்பு சத்து அதிகமுள்ள நிலங்களில் சாம்பல் சத்து குறைபாடு தோன்றும். ஆரம்பத்தில் முதிர்ந்த இலைகள் லேசான மஞ்சள் கலந்த வெண்புள்ளிகள் தோன்றி பிறகு வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். இலைகளின் நுனியும் ஓரங்களும் பழுப்படைந்து காய்ந்து கிழிந்து கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். பற்றாக்குறை அதிகம் இருந்தால் முழு இலையும் காய்ந்து தீந்து பின் உதிர்ந்துவிடும். காய்கள் சிறுத்து முதிர்ச்சி அடையாமல் சரியாக வெடிக்காமல் இருக்கும். மேலும் வறட்சியை தாங்கும் திறன் குறைந்து பூச்சி நோய் தாக்குதல் அதிகரித்து விளைச்சல் குறைவதுடன் பஞ்சின் தரமும் குறைந்துவிடும். இதற்கான மேலாண்மை முறைகளானது: பற்றாக்குறை அறிகுறிகள் தென்படும் போது 1 லிட்டர் நீரில் 10 கிராம் என்ற அளவில் பொட்டாசியம் குளோரைடு உரத்தை கரைத்து பருத்தி பூக்கும் மற்றும் வெடிக்கும் காலங்களில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். போதுமான பொட்டாசியம் தாவர செல் சுவர்களை பலப்படுத்தும். பூஞ்சை மற்றும் பாக்டீரியா நோய்களின் பாதிப்பை குறைக்கும். சுண்ணாம்பு சத்து குறைபாட்டிற்கான அறிகுறியானது: பெரிய செடிகள் காய்பிடிக்கும் தன்மை குறைந்து காணப்படும். இலைகள் சுருக்கமுற்று காணப்படும். வேரின் வளர்ச்சி மோசமாக இருக்கும். பருத்தி பயிர் சுண்ணாம்பு சத்தினை தாங்கி வளர்வதோடு இச்சத்தினை அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளும். செடியின் தண்டு உறுதியாக அமைவதற்கு சுண்ணாம்பு சத்து மிகவும் அவசியமாகும். இதற்கான மேலாண்மையானது: 1 லிட்டர் தண்ணீரில் கால்சியம் குளோரைடு 5 கிராம் வீதம் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணங்களில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். மானாவாரி பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் பயிரின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்வதற்கு மண் பரிசோதனை செய்து உரங்களை நேர்த்தியாக நிர்வகிக்க வேண்டும். குறிப்பாக நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சுண்ணாம்பு சத்து, போரான், கந்தக சத்து, மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றின் தேவையை சரியான அளவில் பூர்த்தி செய்வது பயிரின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மேலும் TNAU பருத்தி பிளஸ் என்னும் பருத்தி பூஸ்டரை பூக்கும் பருவம் மற்றும் காய்பிடிக்கும் பருவங்களில் ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பது வறட்சியை தாங்கும் தன்மையை ஏற்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கும். எனவே மானாவாரி பருத்தியில் நன்கு பயிர்கள் வளர ஊட்டச்சத்து மேலாண்மையை அறிவியல் ரீதியாக மேற்கொள்வது அவசியமாகும். இதன் மூலம் மண்ணின் வளத்தை பாதுகாத்து நீடித்த, நிலையான மற்றும் அதிக விளைச்சலை உறுதி செய்ய முடியும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.